ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயாஸ்மி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இங்கே சைனாவில் ஒரு ஃபோன் வாங்க வந்தேன் ஷோரூமுக்கு. அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸில் இந்த பிளேஸ் இருக்குது, தாஷிகோன்னு சொல்லி. இங்கே தான் நிறைய ஃபோன் ஷாப் இருக்கும், அதனால தான் இங்கே வந்தேன். கம்மிங் 28 வந்து என் கூட வேலை பார்க்குறவங்க இந்தியா போகிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இந்த ஃபோனை வந்து கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். மாமாவுக்கு வந்து ஒரு நல்ல ஃபோன் இல்லை, அதனால தான் இதை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு. இன்னும் வீட்டில் சொல்லலை, சரி சர்ப்ரைஸாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வாங்க வந்தேன். நான் வந்து S23 அல்ட்ரா வாங்கி கொடுப்போம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா S23 அல்ட்ராலாம் ஓல்ட் ஆயிடுச்சு, நாங்கள் ஷோரூமுக்கு இப்போ எடுக்கிறதில்ல அப்படின்ட்டாங்க. சரி வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு போய் சும்மா சுற்றி பார்க்கலான்ட்டு போய் பார்த்தேன். அப்போ தான் இந்த ஃபோன்லாம் பார்த்தேன். Z Fold 5 ஃபோல்டு டைப்பு. இது வந்து ஒரு 1,31,000 வந்துச்சு நம்ம ஊர் காசுக்கு. இது வந்து இந்த குட்டி ஃபோன் வந்து W24 ஃப்ளிப்பு வந்து ஒரு 97,000 வந்துச்சு, 512 GB ஸ்டோரேஜில். S24லே 3 சீரீஸ் வச்சுருந்தாங்க. அதில் வந்து 1 TB, அதுக்கப்புறம் 512 GB, அதுக்கப்புறம் 256 GB. 1 TBயே வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 1,31,000 வந்துச்சு. 512 GB வந்து 1,08,000 வருது. இது 256 GB வந்து 85,000 வந்துச்சு நம்ம ஊர் காசுக்கு. அதோடு வந்து ஏர்பாட்ஸ் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்க. கேலக்ஸியோட ஏர்பாட்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்துருச்சு. சைனாவில் மொபைல் வாங்குறது பிரச்சனை இல்லைங்க, மொபைல் பேசி வாங்குறது தான் ஒரு சவாலான விஷயம். ஏன்னா நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியலை, அவங்க சொல்கிறது எனக்கு புரியலை. கடைசியில் டிரான்ஸ்லேட்டர் போட்டு ஒரு வழியாக வாங்கியாச்சு. அதே மாதிரி நம்ம ஊர் மாதிரி நிறையா ஐடி கார்டெலாம் நிறைய கேட்டாங்க. ஃபாரினர்ஸ்க்கு அதெல்லாம் இல்லைங்கிறதுனால அவங்களோட ஐடி கார்டிலே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னொன்று, சைனாவில் வாங்குகிற மொபைல் வந்து நம்ம ஊரில் அப்ளிகேஷன்லாம் சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் லாங்குவேஜ் எனேபிள் பண்ணி பார்த்தோம். லாங்குவேஜில் தமிழ், இங்கிலீஷ் வந்து ரெண்டுமே எனேபிள் பண்ண முடிஞ்சிச்சு. அதை விட S Pen வந்துருச்சு. 12 GB ரேமு, 256 GB ஸ்டோரேஜு, 1 இயர் ஸ்க்ரீன் வாரண்டியோடு வந்துருச்சு. ஸோ அங்கே வந்து இந்த ஓப்பன் பண்ணுறது வந்து வீடியோ எடுக்கலை, அதனால் நான் வீட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து எடுத்தேன். ஸோ இப்படி தான் இருந்துச்சு நம்மளோட S24 அல்ட்ரா. நான் இதில் ஒரு 10 வீடியோ எடுத்துகிட்டு தான் கொடுத்து விடுவேன். ஸோ கம்மிங் வீடியோஸ் வந்து இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் கம்மிங் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது டைட்டானியம் பிளாக் எடுத்தேன். ஃபோன் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரேட் ஓகேவா, இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊரில் இது எவ்வளோ விற்கிதுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அக்ஷயாஸ்மி விலாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.